வணக்கம். திருவள்ளுவர் அடக்கமுடைமை என்ற அதிகாரத்தில் ஒருமையுள் ஆமைபோல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று ஒரு குறளை எழுதியுள்ளார். இந்த குறளுக்கான விரிவான விளக்கம் நம்முடைய தொடரில் 81வது காணொளியில் இடம்பெற்றுள்ளது. ஒருவன் ஒரு பிறப்பில் தன்னுடைய 5 பொறிகளையும் அடக்கமுடைமையோடு இருந்து அடக்கிக் கொண்டால், ஓர் ஆமையானது ஒரு தலை 4 கால் என்ற 5 உறுப்புகளை எவ்வாறு தனது கூட்டுக்குள் ஓட்டுக்குள் அடக்கிக் கொள்கிறதோ அதைப் போல இருந்தால், அவனுடைய தொடர்ந்த 7 பிறப்புக்கும் அது பாதுகாப்பையும் பயனையும் தரும் என்பது அதனுடைய சுருக்கமான விளக்கம். இந்த குறளில் 1, 5, 7 என்ற 3 எண்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒருமை என்பது 1 என்ற எண்ணை குறிக்கும். 5 நேரடியாகவே எண்ணை குறிக்கிறது என்பது நமக்கு தெரியும். எழுமை என்பது 7 என்ற எண்ணை குறிப்பதற்கான ஒரு சொல்லாகும். திருவள்ளுவர் என்பதே 7 எழுத்துகளால் ஆனது. திருக்குறளிலே 7 என்ற எண் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம்முடைய தொடரில் 3வது காணொளியில் இது குறித்த விளக்கங்களை நாம் ஏற்கனவே கண்டுவிட்டோம். எழுமை எழுபிறப்பு என்பது ஒருவன் தொடர்ந்து எடுக்கக்கூடிய 7 பிறப்புகள் என்று சிலர் கூறுகிறார்கள். தாவரம், நீர்வாழ்வன, ஊர்வன, பறவை, விலங்கு, மக்கள், தேவர் என்ற 7 வகையான பிறப்பு என்றும் சிலர் கூறுகின்றார்கள். 7 என்பது தமிழர்களை பொறுத்தவரை ஓர் நிறை எண், முழுமையடைந்த எண் என்று கருதப்படுகிறது. நிறையெண் என்று கூறினால் நீண்ட காலம் என்பது அதனுடைய பொருள் என்று பாவாணர் கூறுகின்றார். இந்த திருக்குறளில் 3 எண்கள் மட்டுமா உள்ளன? ஒருமை, 5, எழுமை என்று 3 எண்களை குறிப்பிடக்கூடிய சொற்கள் 3 எழுத்துகளால் அமைந்திருப்பதால் மறைமுகமாக 3ம் உள்ளே அடங்கி இருக்கிறது. 1, 3, 5, 7 என்று ஒற்றைப்படை எண்களாக வள்ளுவர் இதிலே குறிப்பிட்டிருக்கிறார். நன்றி, வணக்கம்.